தாக்கி ஒருவர் பலி ஆன நிலையில் தற்போது மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கி பாலகிருஷ்ணன் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை அண்மை செய்திகளாகவும் காட்சிகளாகவும் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க நாம் கேட்கலாம். ஞானசேகரன், மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? வணக்கம். கூடலூர் அருகே ஓய்வேலியில் ஆர்எஸ்என் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் இவர் நேற்று மாலை குடிநீர் திறப்பதற்காக அருகில் இருந்த வனப்பகுதியை ஒட்டி உள்ள டேங்குக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு முழுவதும் இவர் வீடு திரும்பவில்லை. தொடர்ந்து அவரை காலை தேடி வந்த நிலையில் காலை வனத்துறையினர் அப்பகுதிக்கு வந்து இறந்தவரின் உடலை வனப்பகுதியிலிருந்து கண்டெடுத்தனர். கண்டெடுத்தவுடன் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக எடுத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் புதிதாக்கி பரிதாபமாக உயிரிழந்த கண்ட வனத்துறையினர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற காரணத்தால் பொதுமக்களுக்கு இந்த உடலை காட்டாமல் வனத்துறையினர் எடுத்து சென்று விட்டனர். வனவிலங்குகள் தாக்கி மனித உயிர்கள் பலியாகி இவர் சம்பவம் தொடர்கதையாக உள்ளதால் மனித வனவிலங்கு மோதலை தவிர்க்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதிக்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு இப்பொதுமக்கள் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.